அருள் நிறைவான முதற்கடலே யாவும் விழுங்கும் அருண கீதமான்மாவே கிரகுடப்பூ நன்றாய் பிரிவரிதியாக விளங்கு சிரமாமிகெல்லாம் செம்மலையே நின்பாலே உத்திரமானின்றே ஒடுங்கிடுவாய் நித்தியமும் நான் இந்திதயம் அடிக்கிடுவையாலும் நிலையம் என்றிடுவதாம் அகமுகமானந்த மதிதன்னாய் அகமிதுதான் எங்கெழுமென்றாய்ந்தே அகவுருவை நன்கழிந்து முன்னீர் நதி போலும் ஓயுமே உங்கனருணாச்சல நீயோ விழிவிடயம் விட்டு விளங்கும் அருணேசா வழியடக்க நிற்கும் மனத்தாய் உளமதனில் உன்னை தியானித்து யோகி ஒளி காணும் உன்னில் உயர்வுரு மீதும் உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால் எப்பொழுதும் உன்னை கண்டெல்லாமும் முன்னுருவாய் அந்நியமில் அன்பு செல்வன்னோ அருணாச்சலாவில்கும் இன்புருவாம் நீராங்கே அருணகிரி ரமணன் ஆரியத்தில் கண்ட அருமறை அந்த கருத்தேயாகும் அருணாச்சல பஞ்சகமணியை தந்தமிழ் வெண்பாவாய் உலகு கழித்தான் வந்து அறியா Commentary by Sri Sadhuvam on Sri Arunachala Pancharatnam. பகவான் பாடின இந்த அருணாச்சல பஞ்சரத்னம் ஒரே நாள்ல பாடினதில்ல. முதல்ல சமஸ்கிருதத்தில் தனக்கு பாட வருமாங்கிறத ட்ரை பண்ண சொன்னார் கவிழ். அதுக்காக மகன் ஒரு பாட்டை எழுதி பார்த்தார். கருணா போன சுதா அதை எழுதி காட்டணும்னு பார்த்துட்டு அவருக்கு அந்த ஆரிய கீதாவுக்கத்தில் இருக்கக்கூடியது இவ்வளவு நல்ல ஸ்டைல்ல இருக்க அவன் புதுசா அப்பதான் சமஸ்கிருதத்தில் எழுதுற அதுவும் இவ்வளவு நல்ல ஸ்டைலா இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு இது பழைய காலத்து வேடிக்கைகளுடைய வாக்கு என்ன ஸ்டைல்ல எந்த நடையில இருந்ததோ அது போல இருக்குது இது ஒன்று பாருங்க. அப்புறம் பகவான் இன்னொன்று நல்லா இருக்கு. அப்புறம் அதோட தொடர்ந்து அப்புறம் பிறகு 3 எழுதினார். ஆக முதல் 2 இருக்க அது ஒரு தனிப்பட்ட ஒரு சப்ஜெக்டா இல்லாம ஏதோ எழுதி பார்க்கறதுக்கு எடுத்துக்க ஏதோ ஒரு கருத்து மாதிரி அது முடிஞ்சு வச்சு மத்த 3 தொடர்ச்சியா வச்சு இப்படி நடந்தது. இத நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எப்படி வருது. நான் முதல்ல எடுத்தோட பகவான் யாராவது சொல்ல சொன்னா என்ன சொல்லுவாருங்கிறது முதல் பாட்டிலே தெரியும். முதல்ல அகம்ஸ்தானத்தை பற்றி சொல்றாரு. நான் வளர்க்கிறது பகவான் ஒரு சொல்லிருக்காரு. அருள் அல்லது ஈஸ்வருடைய கருணைன்னா என்னன்னு கேட்டா இதெல்லாம் இல்ல பஞ்சகரை சித்தியாகிறதா அது பண்றது இதெல்லாம் இல்ல. ஈஸ்வருடைய கருணை எனக்கு எந்த சுகத்தை கொடுக்கறதா எல்லாம் இல்ல. சகல ஜீவராசிகளுக்கும் கொடுத்துறாரு நம்ம ஏதோ சில பேருக்கு கொடுக்குறாரு. ஏன்னா மற்றவங்களுக்கு வேணாம் மற்றவங்க விரும்பல ஆனாலும் விரும்பினாலும் விரும்பாட்டி போனாலும் அவர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறது ஒண்ணு எது அதுதான் அருள்னு சொல்லணும். அது எதுன்னா ஒவ்வொரு ஜீவராசிகள் உள்ளத்தையும் நான் ஒரு விளக்கம் இருந்தது. இந்த விளக்கம் ஈஸ்வருடைய கருணையினால ஏற்ற விளக்கம்.
இந்த ஒரு விளக்கம் மாத்திரம் இல்லாம இருந்துருச்சுன்னா ஒருத்தனுமே ஒன்னும் பக்தியும் பண்ண முடியாது, ஆத்ம அடைய முடியாது. நான்கிறது கருணை கூர்ந்து சகல ஜீவராசிகளுக்கும், ஆடு மாடு மனுஷ தேவ பட்சி மிருகாதி சகல ஜீவராசிகளுக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு சன்மானம். அது அவர் அருளால் கொடுக்கப்பட்டதுனால அந்த 4 விளக்கம் சகல ஜீவராசிகளுக்கும் இருக்குது அருள். அதனால அண்ணாமலையை பார்த்த உடனே அவருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டார், அருள் நிறைவான அமுதக்கடலே அப்படின்னு. இப்படி நிறைவா இருக்கக்கூடிய அருள் எதுன்னு கேட்டா 4 விளக்கத்தை தவிர வேற அருள் நிறைவா எதுலையும் சொல்ல முடியாது. ஞானசமுதரி பண்ணாங்கன்னா அவர் ஒருத்தர் தான் பண்ண முடியும். அவருக்கு பால் கொடுத்த மாதிரி உமாதேவி எல்லாரும் கொடுக்க முடிஞ்சா அந்த நிறைவான அருள்னு அதை கூட சொல்ல முடியாது. எல்லா ஜீவராசிகளுக்கும் நிறைவா அருள் கொடுத்த அருள் எதுன்னா 4 விளக்கம் தான். விரிகதிரால் யாவும் அந்த அருள் என்னங்கிறத அடுத்த சென்டென்ஸ்லயே சொல்றாரு. விரிகதிரால் யாவும் விழுங்கும் அருணகிரி பரமான்மாவே. தன்னுடைய பிரஜையினால், பிரஜைங்கிற பிரஜா விளக்கத்தினால எல்லாத்தையும் முழுங்கி விட்டு, அதாவது மற்றவர்கள் எதுவும் விளங்க விடாம நான்கிறத மாத்திரம் கவனிக்கிற ஒருத்தனுக்கு ஏற்படுற பெரிய ஒரு அகமலர்ச்சி எப்படி இருக்குன்னு கேட்டா, மற்றதெல்லாம் இவன் தான் இருக்கிறேங்கிற ஒரு விளக்கத்தின் வெளிச்சத்தின் முன்னால மற்றதெல்லாம் சூரிய வெளிச்சத்துல வச்ச சினிமா படம் மாதிரி, காட்டின சினிமா படம் மாதிரி ஒண்ணுமே இல்லாம எல்லாம் சூரிய வெளி எப்படி இந்த சினிமா படத்தினுடைய லைட்டெல்லாம் அதனுடைய படங்கள் எல்லாம் விழுங்கிட்டு போடுதோ அது மாதிரி நான்கிற பகவானுக்கு அந்த பிரஜை எவ்வளவு பெருசா ஏற்பட்டிருந்ததுன்னு கேட்டா, அந்த விரி கதிரால் நான்கிற அகக்கதிர் விரிஞ்ச விரிவு எவ்வளவு பிரைட்டா இருந்தான். யாவும் ஒழுங்கும் அருணகிரி பரமாத்மாவே. எல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் உலக தோற்றங்கள் அத்தனையும் முழுகிவிட்டு தான் மாத்திரம் விளங்கிட்டு இருக்கக்கூடிய அருணகிரி பரமாத்மாவே. இப்படி ஏற்பட்டது எப்படி? அது அகக்கலவுனால, உள்ள மலர்ச்சி, உள்ள தாமரைகளுடைய மலர்ச்சினால இந்த விடிவு. அதனால பகவான போய் யாராவது சொல்லுங்கன்னா டக்குன்னு தனக்கு உள்ள அந்த அனுபவத்தை தான் உடனே சொல்லுங்க. எல்லாத்தையும் முழுகி விட்டு நான் மாத்திரம் இருக்கேன் சொல்லாம எல்லாத்தையும் முழுகி விட்டு நீ மாத்திரம் இருக்கேன் அப்படின்னு அதை முன்னிலைப்படுத்தி ஒரு ஸ்தோத்திர ரூபமா சொல்றாரு. விரிகதிரால் யாவும் விழுங்கும் அருணகிரி பரமாத்மாவே. ஒரு கிளர் உழப்பு, இப்படி கிளர்ந்த உள்ளப்பூ இருக்குது, உள்ளமாகிய தாமரை இப்படி இப்படி விரிஞ்சிருக்காங்க தான் அந்த உண்மையை பார்த்து சொல்றேன். நன்றாக விரிவடுதியாக விடுங்க, அதையும் அப்படி எனக்கு மலர்ந்திருக்கிற இந்த அறிவையும் இன்னும் விரிச்சு விடக்கூடிய ஞான சூரியனாக விளங்குவாயாக அப்படின்னு ஒரு பிரார்த்தனை ரூபமான மங்கள ஸ்லோகமா படிச்சு காலகட்டம்னா படிச்சு பார்த்து இவருக்கு அர்த்தம் எவ்வளவு அவருடைய லைன்ல எடுத்துட்டாரோ அது என்னமோ. இது ரொம்ப நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு மங்கள இது ஸ்லோகம். இதை நான் ஒரு பெரிய நூல் ஒன்று எழுதிட்டு இருக்கேன். என்ன நூல் இருக்கிறாரு அந்த நூலுக்கு மகுடமா இதை வச்சுற மங்கள ஸ்தோத்திரமா மங்கள ஸ்லோகமா இதை வச்சுக்கிறேன். சரி, அன்னைக்கு எழுதுறது ஒண்ணுதான், இது வரணும்னு எழுதி பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் விட்டார். அப்புறம் மறுபடியும் இந்த 4 விளக்கத்தை தவிர ரமணர் ஒண்ணு தனியாவே கிடையாதுங்கிறதுக்கு எப்ப சொன்னாலும் இந்த 4 விருத்தங்கள் வருவதற்கு முதல் பாட்டே தெரியாது. 2வது பாட்டை தொட்டா சித்திரமா இதெல்லாத்தையும் முழுங்கிட்டு போயிட்டார். அந்த 4 விளக்கம் தான் விளங்கும் போது மற்றது ஒண்ணும் இல்லை. நான் ஆன்மா விளங்கும் போது ஜெகம் தோன்றாது, ஜெகம் தோன்றும் போது ஆன்மா தோன்றாதுன்னு சொன்னால அது இதுல தீயும். அப்படிப்பட்ட விளக்கத்துக்கு முன்னால இந்த விளக்க தோற்றங்கள் என்னாச்சு? சித்திரமா இதெல்லாம் படங்களை போன்ற இதெல்லாம் சித்திரமாம் இதெல்லாம் செம்மலையே நின்றாலே உத்திதமாய் நின்றே ஒடுங்கிடும். அப்ப இப்ப மறைஞ்சு ஒழிஞ்சு போச்சு இந்த சித்திர ஜெகத் சித்திர தோற்றம். அதுக்கு ஒரு காரணம் சொல்ல, இது என்னமோ இருந்தது இப்ப போயிடுச்சுங்கிற மாதிரி தோணாலும் அது உற்பத்தி தெரியாம போயிட்டாலும் இப்ப விளங்கிட்டு இருக்கிற நான்கிற பெரும் விளக்கம் இருக்க அந்த சொரூப விளக்கம் அல்லது சுய விளக்கம், இந்த சுய விளக்கமே விளக்கத்தில இருந்துதான் இந்த சித்திரங்களும் தோணி இருந்திருக்கு. அது இந்த சுய விளக்கம் பிரகாசமா ஆகாததுக்கு முன்னால இருந்துட்டு இருந்திருக்கு. பிறகு சுய விளக்கம் பிரகாசமான பிறகு மறைஞ்சு விடுது. சித்தி சம்சாரம் வரைய லேசா சொல்லிவிட்டாரு. சித்திரம் இதெல்லாம் செம்மலையே நின்பா செம்மலையேன்னு அவர் சொல்றதெல்லாம் அந்த 4 விளக்கத்தினுடைய பெருமை, glory of the self luminosity இருக்குல்ல, அதைத்தான் சொல்லிட்டாரு. செம்மலையே நின்பாலே உத்திதமாய் உன்னிடத்திலே உற்பத்தியாய் நின்றே ஸ்திரமாயி ஒடுங்கிடுமால் சம்ஹாரமாடுது. இத்தனை உன்னிடத்திலே உற்பத்தியாய் உன்னிடத்திலே இருந்து உன்னிடத்திலே மறந்து. ஆகையால்
நீ இப்ப யாரு? நான் என்ற இதயம் நடித்திடுவையா? நீ மாத்திரம்தான் நான் 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 இதயமாகவே நீ விலகி கொண்டிருப்பதனால் உனக்கு பேர் இதயம் நீ ஒரு பேர். இது ரெண்டையும் நான் பத்தி இருக்காரு. ஆகையினால ஒரு சப்ஜெக்ட் முழுக்காட்டி போனா பகவானை போய் காட்டினா நான் சப்ஜெக்ட் தான் அவருக்கு சொல்ல தெரியும் அப்படின்னு ஆச்சு. ஏன்னா அதை விட முக்கியமானது வேற ஒண்ணு அவரோட அனுபவத்தில். சரி, இதுக்கு அப்புறம் சரி இதுக்கு ஒரு மார்க்கம் ஏதாவது அப்புறம் இனிமே எழுதுற 3 பாட்டும் ஏதோ மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும்னு சொல்றாங்க. அதுல எப்படி ஆரம்பிக்கிறாங்க? அப்ப கூட அந்த 3 மார்க்கம் சொல்றாரு. 3 மார்க்கத்துல முதல் மார்க்கம் மறுபடியும் அந்த நான் விசாரமே ஆத்ம விசாரத்தையே முதல்ல எடுத்துக்கிறாரு. அகமுகமா ஆரம்பிச்ச இந்த அவலம் இருந்தாலும் அதுக்கு அடுத்தத்துல தியான மார்க்கம் சொல்றாரு. அதுக்கு அடுத்தத்துல பக்தி மார்க்கத்தை சொல்றாரு. தியான மார்க்கங்கிறத யோகின்னு அந்த தியானம் பண்றவன சொல்லிட்டாலும் அதுலயும் இந்த நான கலக்காம இல்ல. அடுத்தது பக்தி மார்க்கம் சொல்ல போறாரு. உன்னிடத்துல போயிட்டு அதுலயும் பக்தன் சொன்னாலும் அதுலயும் நான கலக்காம இல்ல. இந்த 3லயும் இந்த 4 வச்சே 3 அவர் கொண்டுட்டு போயிடுறாரு. அதை வச்சுதான் பேஸ் பண்ணிதான் நம்ம பார்த்துல பக்தி மார்க்கமோ மத்த எதை சொல்ல போனாலும் எந்த சாப்டர் எடுத்தாலும் நானும் வச்சு விஷயம் முடிச்சு அது எழுதிடும். அடுத்தது அகமுகமார் அந்த அமலமடி தன்னால் அகம் இதுதான் எங்களும் என்றாள். இந்த உத்திதமா நின்றே ஒடுங்கிடுமா சொன்னாங்க. அந்த உத்திதம்ங்கிறது உற்பத்தி உத்திதம் சொல்லுது. அது இப்ப அதுக்கு இப்ப இப்படிப்பட்ட பெரிய ஒரு பிரகாசம் பகவானுடைய ஸ்டடி அனுபவம். இந்த பிரகாசத்தை அடையறதுக்கு வழி என்ன சொல்றாங்க? அகமுகமார் அந்த அமலமதி. முதல்ல மடி அமலமாகும். மலமதிக்கு இது நடக்காது. மலமதினா எதுன்னா சுத்தம் இல்லாதது. அமலமதினா சுத்தமான மதியம் கேட்டா உலக ஆசைகள்னால ரொம்ப பீடிக்கப்பட்டு அழுக்கடைஞ்சு போயிருந்ததுன்னா அது மலமதி. அந்த அழுக்குகள்லாம் நீங்கப்பட்ட மதியாகவும் இருக்கணும். அதோட மாத்திரம் போதாது, அகமுகம் ஆறணும். அது உள்ள திரும்ப இந்த அகம் நான்கிற ஆத்மாபிமுகமா ஆகணும். அகமுகமாக திரும்பிய அமலமதி தன்னால் பரிசுத்தமான மனம் உள்ளே திருப்பப்பட்ட போது அகம் இதுதான் எங்களும். இந்த நான் ஒண்ணு எழுந்திருந்து நேற்று பேசிக்கிறேன். அது மாதிரி இவ்வளவு விவகாரம் பண்ணுது. இது எங்கள், இது எப்படி எங்கன்னா எதுல இருந்து கிளம்புது? என் அகம் இதுதான் எங்களும் என்று ஆய்ந்து அகவுருவை நன்கறிந்து உள்ளபடி நான்கிற அகத்தினோட உண்மையான உருவு எப்போதும் இருக்கிற வஸ்து தான் இல்லையா, இந்த மாதிரி எழுந்த அலையிற வஸ்து இல்லைன்னா அதனோட உருவை நன்கு உணர்ந்து சமுத்திரத்தின் நதி உணர்ந்துருச்சுன்னா சமுத்திரத்தின் நதி போய் கலந்து போன மாதிரி ஆடி எழுந்து ஆடி திரிஞ்ச விவகார அகங்கார நான் இருக்குல்ல, அது அந்த இருக்கிறதா தன்னோட குடும்பத்துல கண்டுபிடிச்சது. அதுல அந்த சமுத்திரத்துல ஒளிந்து அகமிதுதான் எங்களும் என்றாலே அகவுருவை நன்கறிந்து நான் அகவுருனா நான்களுடைய உண்மையான பொருள் நான் என்னும் சொற்பொருளாம். அது நாளுமே நான் அற்ற தூக்கத்தும் நமது இன்மை நீக்கத்தா, அதாவது அகங்காரம் இல்லாத தூக்கத்திலும் கூட நாம் இல்லாமல் போயிடுறதுனால் நான் என்னும் சொற்பொருளாம். அது அங்கே எது விளங்கிட்டு இருக்கோ அதுதான் நான் என்ற சொல்லுக்கு சரியான பொருளாகும். அந்த நான் தெரிஞ்சுக்கிறது தான் அகவுருவை நன்கறிதல் இதுல சொல்லப்பட்டது. அகவுருவை நன்கறிந்து அதுதான் நாம தெரிஞ்ச பிறகு எழுந்து விவகாரம் பண்ண ஒரு நான் இருந்தது வருங்கத்த நேரமா அது என்ன ஆகுதுன்னு கேட்டா சமுத்திரத்துல போய் நதி கலந்தது மாதிரி அந்த இருக்கிற நான்ல எழுத்த நான் போய் ஒடுங்கி போகும். எழுநான் ஒரு எழுதுற நானாக இல்லாமல் இருக்கிற நானாக ஆகி அந்த எழுதுற நான் இருக்கிற நான் போய் மறைந்துவிட வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை இருக்கு. எழுநானால் இல்லாமல் இருக்கும் நானா நீ அதில் எழுநான் மூழ்கி எழுநாள் இல்லாமல் இருக்கும் நான் நீ முழு நான் அதில் எழுநான் முழுக தொழு நான் முழுது மனமாற முறையிட்டு கெஞ்சி அழுது நிற்கும் என்பார் அருள். எழுநான் முழு நான் சொல்லப்படுது. அந்த முழு நான் தான் உண்மையான நான். அந்த நான் தான் நானற்ற தூக்கத்தும் விளங்குகிறது. அதனால நான் என்னும் சொற்பொருள் அதுதான். அந்த அகவுருவை நன்கறிதல் தான் இந்த பாடல சொல்லப்படுது. அகவுருவை அறிந்தால் முன்னீர் நதி போல, முன்னீர்னு சொன்னா சமுத்திரம், அது ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர் மூணு சேர்ந்ததானது, அதனால முன்னீர்னு.
அந்த முன்னீர் சமுத்திரத்துல போய் ஆற்றோட ஓட்டம் வந்து போறது கலந்து நின்று போடுறது போல இந்த முழு நாள்ல போய் எழுநாளின் எழுச்சி கரைஞ்சுப்பாங்க அப்படின்னு ஒரு மார்க்கத்தை விசார மார்க்கத்தை சொன்னாங்க. அதாவது அந்தர்முகப்படக்கூடிய அமலமதி அமலமதியினால்தான் உண்மையான நான் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலி நான் போய் அதுல கரையும் சொல்லிட்டு அடுத்த பாட்டுல வந்து தெற்றா விஷயம் வெளிவிடயம் விட்டு விளங்கும் அருணேஷா. மறுபடியும் அருணேஷான்னு சொல்லும் போதெல்லாம் எதை சொல்றாங்க, எது வெளிவிடயங்களை விட்டுட்டு விளங்கிட்டு இருக்கோ அதுதான் அருணேஷன். வெளிவிடயம்ங்கிற செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன். செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன் விட்டு விளங்குறது ஃபர்ஸ்ட் பர்சன் தான். அதனால ஃபர்ஸ்ட் பர்சன்னால இது பர்சனல் இல்ல இம்பர்சனல் இல்ல நான். அதனால நான் விளங்குற ஆத்மஸ்வரூபம் தான் வெளிவிடயங்கள் இல்லாமல் விளங்கக்கூடிய அருணேசன். வெளிவிடயம் விட்டு விளங்கும் அருணேசா வழியடக்க நிற்கும் மனத்தால். இப்ப அங்க அமலமதின்னு சொன்னார் பாருங்க முதல் பாட்டுல, அதுக்கு மேல ஒரு துளி கூட இதுல ஒண்ணும் புதுசா வெயிட் சேர்த்துல போவார். யோகம் பண்ணி இப்படி பண்ணு சொல்லிவிடவே இல்லை. அந்த அமலமதினு அங்க எதை குறிப்பிட்டாரோ அதேதான் இங்க வழி அடக்கம் நிற்கும் மனம். அங்க அமலமதிங்கிறது இங்க வழி அடக்க நிற்கும் மனம். வழி அடக்க நிற்கும் மனம்னா நிற்கும் மனம்ங்கிறது அமலமதி, ஓடும் ஆடும் மனம்ங்கிறது மலமதி எடுத்துக்கணும். அவ்வளவுதான். நிற்கிறதுக்கு வழி அவங்க அகமுகமாக அந்த அமலமதி அகமுகமாகறதுனாலேயே அமலமாயிடுதுன்னாரு. இங்க வழி அடக்கிறதுனால மனம் நிற்கும் சொல்றாரு. அப்படி பிராணாயாமத்தினாலேயோ பிராணனை வந்து ஒழுங்குபடுத்துறதுனாலேயோ கட்டுப்பட்டு நிறுத்தக்கூடியவனை வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா வெளிவிடயம் விட்டு வழியடக்க நிற்கும் மனத்தால் உளமதனில் உன்னை தியானித்து திரும்ப அதுக்கப்புறம் அந்த பிராணாயாம யோகம்லாம் வண்டியில உள்ளத்துல உன்னை தியானிக்கணும். முதல் பாட்டிலே உள்ளம் என்பது இதயம் என்பது உனக்கு உள்ள ஒரு பேர்னு சொல்றாரு. அதனால உன்னை தியானிக்கணும். அவர் பேரு நான் இந்த இதயம் நடித்திடுவையால் நீ நான் விளக்கிட்டு இருப்பதுனால உனக்கு இதயத்தை விளங்குறதுனால உனக்கு இதயம்னே பேர். அந்த நான்கிறத வழியடக்க நிற்கும் மனத்தால் நிற்கக்கூடிய மனத்தால் அதாவது சலனப்படாமல் நின்று போய் ஏகாக்கிரப்பட்டிருக்கிற மனத்தினால் என்னத்தை தியானிக்கணும். நான் இந்த இதயம் அடைத்திடுவையால் உண்மைதான் இதயம்னு சொன்னார்லவா, அந்த உன்னை உள்ளத்தில் உன்னை தியானித்தால் அந்த யோகினா யாருன்னு கேட்டா வெளி விஷயங்கள் எல்லாம் விட்டு தன்னில் மாத்திரம் வந்து தன்னில் மாத்திரம் யுனைட் ஆனவன் யோகி. தன்னில் சேர்க்கை விட்டு வந்திருக்கானே ஆத்ம நாட்டம் உடையவன் அவன் ஒளி காணும். எந்த ஒளியை முதல் பாட்டிலேருந்து ஒவ்வொரு பாட்டையும் சொல்லிட்டு வந்துட்டே இருக்காரு பகவான். நான் விளங்கிட்டு இருக்கு அந்த ஒளியை காணும். உன்னில் உயர் உருவும் ஈரும். உன்னில்ங்கிற வார்த்தைக்கு முக்கியமா வேற ஒரு விதமா அர்த்தம். உன்னில்னா உன்னை போலவே. உன்னில் இல் இதெல்லாம் சமமாக போல அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அர்த்தம். பகவான் ரேர் உபயோகங்களும் பண்ணுவார் தமிழ். உன்னில் உயர் உரும் இது உன்னா இதை போல உன்னா தியானி, இதை போல நீ தியானி. இதை இங்கிலீஷ்ல அர்த்தம் உன்னில் உயர் உரும் ஈது உன். ஈது அந்த உன்னில் போய் அந்த உன்னிடத்துல போய் மேன்மை அடைவான். உன்னிடத்துல மேன்மை அடைவான் இன்னும் டீட்டெயிலாக உன்னை போல மேன்மை அடைவான், உனக்கு சமானமான மேன்மை அடைவான். அதான் உன்னை நீயே ஆகலாம். இப்படி இப்ப ரெண்டாவது பாட்டில் என்ன சொன்னாங்க கேட்டா, அங்கே அமலமதிக்கு சொன்னதை இங்கே நிற்குமதின்னு சொல்லிட்டு, அங்கே அமலத்துக்கு காரணமாக அகமுகமார்கள் சொல்லிட்டு இங்கே வழி அடக்கலை சொல்லிட்டு, அப்புறம் வழி அடக்கிறதுனால என்ன மாதிரியும் அமலமதி சமமான இல்லைங்கிறதுக்காக அங்கே அமலமதியினால தன்னை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு இங்கே அமலம் நிற்கும் வழியே அது அயோக்கியமதியாக கூட இருக்கலாம். அதுக்காக உன்னை தியானித்து நான்கிறது அதுவும் வெளிவிடயம் விட்டு உன்னை தியானித்து செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன் விட்டுட்டு இருக்கிறேங்கிற தன்னை மாத்திரம் தியானித்து அப்புறம் நான் யோகி விடுவாங்க அப்படின்னு அதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்படுறதானே. அது விளக்கத்துல எல்லாம் சொல்றோம். எவ்வளவோ உள்ள சந்து இடுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வரப்ப செகண்ட் தேர்ட் பர்சன் விடுதலையே தன்னை நடக்கும். ஆனா வெளிவிடயங்களை விட்டு மனம் தன் ஒளியூர் ஓர்தல்னு ஒண்ணு வச்சிருக்கல. விடல் மாத்திரம் இல்லாம விடல் ஓர்தல் ரெண்டு சொல்லி இருக்குல்ல, அதுல இதை வச்சிருக்கோம். அதே கருத்து தான் அந்த உண்டி பரவல் கருத்து இதுதான். வெளிவிடயம் விட்டு விளங்குமனுடைய சாங்கிறது வெளிவிடயங்களை விட்டு மனம் தன் ஒளி உருவாக அந்த மனம்ங்கிறது இந்த நிற்கும் மனம். ஒளி உருவார்கள்
அவன் ஒளி காணும் இதுல வந்தது. அந்த பாட்டோட கருத்தை தான் இங்க கொண்டு வந்திருக்காரு. அதை சொல்லி முடிச்சார். வெளிவிடயங்களை விட்டு மறந்த ஒளி ஊர்களுங்கிறது எதை சேர்ந்தது? எத்தமா இருக்கும்? யோகமா இருக்குமா? ஆகிய விசாரத்தில் தான் வருது, உண்டி வராது. ஆகினால இதுவும் பெருசா இன்னமும் யோகத்தை சொல்லல. வழியாட்டங்கிற வார்த்தையை பிடிச்சிட்டு ஒரே உழுக்க உழுக்கிறாங்க. என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் அவசரப்பட்ட புத்தியோட முடிவு பண்றாரு. எல்லாம் என்ன சொல்றாரு? அங்க வெளி விஷயங்கள்ங்கிறது எந்த கேட்டகரியில் வருது? கர்மபக்தி யோகம் ஞானத்துல தான் வருது. வெளிவிடயங்களை விட்டு மறந்து ஒளிவுறுவதை வேண்டி வர உண்மை உணர்ச்சியா முடியும். உண்மை உணர்ச்சி மெய்ஞானம். உண்மை உணர்ச்சி வந்து மெய்ஞானம். மெய்ஞானம் விசார மார்க்கத்தை சொல்லுங்க. அதே கருத்தை தான் இங்க சொல்றாரு. பகவானுக்கு சம்மந்தமானது ரெண்டே மார்க்கம் தான், ஞானம் பக்தி. இத்தனையிலையும் இந்த 5 பாட்டுல 4 பாட்டுல இதே ஞானத்தையே சாதிச்சுட்டு அப்புறம் பக்தி எழுதுறாரு. உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மேல பேசியிருந்தோம்ல, மனத்தை மாத்திரம் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ண, அதாவது அபிஷேகம் பண்றது, பால்கள் எல்லாம் கொடுக்கறது மாதிரி மனத்தை கொடுக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்படிப்பட்ட மனத்தால் உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால் உன்னை கண்டு, எப்பொழுதும் உன்னை கண்டு, எப்போதும் உன்னை காணலாம். எப்ப? ஜாக்கிரம் கனவுல மாத்திரம் இல்ல, தூக்கத்திலையும் கூட அர்த்தம் எப்போதுங்கிறதுக்கு. மரணத்துல கூடன்னு அர்த்தம் எப்போதுங்கிறது. பிரளயத்திலையும் கூட அர்த்தம் எப்போதுங்கிறது. அதான் அந்த எப்போதுங்கிற வார்த்தை போடுது. எவன் ஒருவன் ஈஸ்வரனிடம் தன் மனத்தை ஒப்படைச்சு விட்டானோ, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது மனம் போயிட்டு மிச்சம் இருக்கிறது ஆன்மாதான். அது இந்த சகல எல்லா காலங்களிலும் சகல காலங்களிலும் பிரகாசிட்டு இருக்கக்கூடியது. உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால், அந்த மனத்தால் ஆத்மாவால், அதுக்கு வேற திருப்பி போட்ட அர்த்தம். உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால் ஈக்குவல்ஸ் டு ஆத்மாவா உன்னை கண்டுன்னு சொன்னார். மனத்தால் இல்ல, எண்டாயிரது மனத்தால்னு முடியும். இப்போ ஜித காமாய நமகன்னா காமாய நமகான்னு அர்த்தம் இல்ல, காம ஜிதாய நமகான்னு தான் திருப்பிக்கணும். அதை காமனை ஜெயித்தவரேன்னு தான் அர்த்தம் இல்லையே. ஜெயித்த காமத்தை உடையவனே, ஜித காமாயா ஜெயித்த காமத்தை உடையவனேன்னு அர்த்தம். ஜெயித்த காமன்னு அர்த்தம், காமனை ஜெயித்தவன் திருப்பி வர பாருங்க. அந்த மாதிரி இங்க எதுக்கு சொல்லணும்னா, இந்த மனத்தால் முடியறத கொண்டு மனத்தால் தான் பார்க்கணும்னு அர்த்தம் இல்லை. உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால்னா மனம் அழிந்து போன மனம் அழிந்த ஆத்மாவால் உன்னை கண்டுங்க. இதை எல்லாரும் என்ன பண்றாங்க? பகவான்கிட்ட மனசை ஒப்படைச்சிட்டு அப்புறம் எல்லாத்தையும் அவங்க ரூமா பார்க்கணும் மனசை வச்சுக்கிட்டு. ஏன்னா மனத்தால் பார்க்க சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பிரகஸ்பதிகள்கிட்ட வாயை திறக்கக்கூடாதுன்னு குருசொல் புரிந்து கொள்ளா கூட்டம்ங்கிற பாட்டு பண்ணுவேன். குருசொல் புரிந்து கொள்ளா கூட்டம் இந்த வையகத்தில் அருளை அடைந்தோர் நாவை அசைப்பதே இல்லை. நல்லது தெரிஞ்சா கூட வாழ சொல்லவே விட. ஏன்னா அவர் ரெடியா இல்லை எதையும் ஏத்துக்கிறது. இந்த மாதிரி தப்பர்த்தம் பண்றதுக்கு எத்தனையோ பிலாசபர்ஸும் எத்தனையோ பெரிய படிப்பாளிகளும் வந்திருக்கிறப்ப நான் வேதம் இருக்கிறாங்க கேட்டாரு சொல்லுவார். இப்ப என்னத்தால பாக்குறது எல்லாத்தையும் நான் உன்னை கண்டு எல்லாமும் 300 ரூபாய், எல்லாத்தையும் 100 ரூபாய் சொல்லல அவரு. உன்னை கண்டு அப்புறம் தான் எல்லாமும் 300 ரூபாய் சொன்னார். 300 ரூபாய் எல்லாத்தையும் அன்பு செய்ய சொன்னாருடைய 300 ரூபாய் எல்லாத்தையும் காண சொல்லலை. இன்னும் இதெல்லாம் எடுத்து பார்க்கணும். இந்த அதிக பிரச்சனைகள் எழுதுறாங்களே கமன்றி, அவங்களாம் எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா தெரியும் என்ன சொல்லியிருக்கு. அழிக்கப்பட்ட மனத்தால் உன்னை கண்டு, உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால்னா ஆத்மாவால் ஒன்னு பார்க்கும்போது இந்த உலகம் பூராவும் நீ தான் இருக்க. அவங்க அப்படிப்பட்ட ஆத்மஞானி ஒருத்தனுக்கு தான் எல்லாத்தையும் ஈஸ்வரனை பார்க்க முடியும். மற்றதெல்லாம் வெறும் இமேஜினேஷன் தான். இந்த கல்ல ஈஸ்வரனை பார்க்குறேன், இந்த அலமாரி ஈஸ்வரனை பார்க்குறேன், நான் எல்லாத்தையும் ஈஸ்வரனை பார்க்குறேன், வந்து பிச்சைக்காரனை கூட நான் பகவானை பார்க்குறேன்னா அந்த சம்பவம் என்னத்தை பார்க்க தன்னை என்னன்னு பார்க்கறதுல பிச்சைக்காரனை போய் பகவானை பார்த்தாலும் இப்படிப்பட்ட அந்த அறவர வேதாந்திகள்லாம் வந்து சேர்ந்து வரணும். இதுகிட்ட இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லவே விடாது. இப்போ உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால் தான் உன்னை கண்டு எல்லாமும் 100 ரூபாய், எல்லாமும் 100 ரூபாய் கண்டு நடக்கூடாது. எல்லாமும் 100 ரூபாய் அன்பு செய்யும் அண்ணன். எதுவுமே உன்னுடைய உருவமாக உன்னோட உருவம் இருந்தால் அதை எப்படி அன்பு செய்வாங்களோ, அப்ப எல்லாத்தையும் அவரோட உருவமா பார்க்கணும்னா எப்படி பாக்குறது? ஒண்ணு அவரிடத்துல ஒப்படைச்ச மனசால் தான் பார்க்க முடியும். ஒப்படைக்கிறதுக்கு முன்னால என்ன கஜகரணம் போட்டாலும் சரி, எவ்வளவு கர்மயோகம் பண்ணாலும் சரி, எல்லாத்தையும் ஆண்டவனை பாக்குறேன்னு இம்பாசிபிள். அது சும்மா தற்காலத்தில் எத்தனையோ வாயளவில் நடந்துட்டு எத்தனையோ குழந்தைகள், அது மாதிரி அது ஒரு பேச்சு. வேதாந்தத்துக்கு ஒரு நல்ல நைஸான பேச்சு. எல்லாரையும் ஈஸ்வரனா பார்க்கணும், எல்லாத்தையும் நாங்கள் ஈஸ்வரன், கர்மங்களெல்லாம் அப்படியே கடவுளா பார்க்கணும். இதெல்லாம்
எல்லாம் தன்னைத்தானே ஏமாத்திக்குவோம். எல்லாரும் ஏமாத்துற மாத்திரம் தன்னை இன்னும் வேணே ஏமாத்திக்கிறாங்க. தான் சொல்றது ரொம்ப ரைட்டுமோ அதில் தான் இன்னும் முன்னேறிட்டதாக கூட நினப்பிலேயே அப்படியே ஓடிட்டு மரணம் வரும்போது தான் இவங்களுக்கு இந்த சவுக்கடி சரியா கிடையாது. நாம இத்தனை ஏமாத்திக்கிட்டோமா, இப்ப நம்ம என்ன ஆனோம், இப்ப எங்க போறோம் ஒன்றும் புரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல போய் முடியும். மரணத்துல தெளிவு வரணும்னா இப்பவே இந்த மாதிரி தன்னை ஏமாத்திக்கிறதுங்கிறது செல்ஃப் சீட்டிங் இருக்கக்கூடாது. தெளிவா உன்னை கண்டு எல்லாமும் இன்னொரு அந்நியமில் அன்பு செய்யும். ஒரு தடவை ப்ரொஃபஸர் நான் கேட்ட அந்த பாட்டுக்காரத்தான் அவருக்கு வெளியே அனுப்பிச்சனும். எவன் ஒருத்தன் ஆத்ம சமர்ப்பணத்தினால மனசை அழிச்சுட்டு ஆன்மஸ்வரூபமா இருக்கானோ அவன் தான் மற்ற எல்லாத்தையும் ஆன்மஸ்வரூபமா பார்க்க முடியும். அவன் தான் எல்லாத்தையும் அன்பு செய்ய முடியும். ஏன்னா மற்ற எல்லாம் ஆன்மா தானா இருக்கிறதுனால தன்மையை அன்பு செய்யறது ஒரு அதிசயங்கள் வந்து சொப்பிரியம்ங்கிறது சகஜமா இருக்கிறதுனால அவன் ஒருத்தன் தான் உண்மையான பிரியம் எல்லாத்தையும் காட்ட முடியும். அப்புறம் அவன் ஒருத்தன் தான் எல்லாரையும் எல்லாமே பார்க்காம எல்லாருமா பார்க்காம எல்லாரையும் தானா பார்க்கறான்னு அர்த்தம். தானா பார்க்கறவன் தன்னை நேசிக்கிறது, எல்லாரும் நேசிக்கிறது, தன்னை நேசிக்கிறது மாதிரி அதுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதனால அவன் ஒருத்தனை தான் இந்த பாட்டை சொல்லியிருக்க. அதனால மனசை கொண்டு ஈசன் படிச்சுறது அப்புறம் உலகத்துக்கு எல்லாம் போய் ஆத்மா பார்க்கறதுன்னு ரெண்டு விஷயம் இல்லை சொல்லப்படவே இல்லை. உன்னை கண்டு எல்லாமும் முன்னுருவாய் அந்நியமில் அன்பு செய்வனும் அருணாச்சலாவிற்கும் இன்புருவாம் உன்னிராண்டேன் இல்ல. ஒரு 3 விதமான சச்சித்தானந்தமும் இல்லை. எப்படின்னா உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால் அங்க அந்த மனமானது ஈஸ்வரன் ஒப்படைச்ச பிறகு இருக்கிற சத்து எது? ஆமா. அப்படி சத்ரூபத்தை அடைஞ்சதுனால் உள்ளத்தால் எப்பொழுதும் உன்னை கண்டு காணுதல் அறிதல் உன்னை கண்டு எல்லாம் முன்னுருவாய் அன்பு செய்யும் அண்ணம் அது ஆனந்தம். அண்ணம் அருணாச்சலா வெளியும் இன்புருவாம் உன்னிராண்டு அவனுடைய ஆத்மானந்தமாகி உன்னுடைய ஆத்மானந்த சுரூபத்தில் ஆழ்ந்து வெல்கும்ங்கிறது சத்தை சொல்றது. சத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. வெல்கும்னா நிலை பெற்றிருக்கும் அல்லது வெற்றி அடையும் அல்லது உறும் வெல்கும். அதுல அந்நியமில் அன்பு செய்வனும் அருணாச்சலா வெல்கும் என்புருவாம் உன்னில் ஆழ்ந்தே வெல்கும் ஆழ்ந்துங்கிற சத்தியம். இப்படி எவன் அறிகிறானோ எல்லாவற்றையும் ஆத்மஸ்வரூபமாவே சித்தையும் அவன் ஆனந்த அடைவான். அது முடிச்சுக்கிட்டாங்க. ஆகவே இந்த 5 பாடலையும் பகவான் சொல்லிட்டு போறது ஆத்ம விசாரத்தையும் தன் சுய விளக்கத்தையும் சிறப்பிச்சு சொல்லியிருக்காரு. மார்க்கம் காட்டும் போது சொன்னா முதல்ல ஆத்ம விசாரம் அகமுக மார்க்கம் சொல்லிட்டு 2ஆவதுல அந்த நான்கிறதையே தியானிக்கிறவன் எவனும் இது நம்ம செல்ஃபட்டன் செல்ஃப் என்கொயரிங்கிறோம். முதல் செல்ஃப் என்கொயரிங்கிற வார்த்தையும் ஓடிட்டார். ஆமா அகமுகமாற அந்த அமலமைதனால் அகமீதான் எங்கு எழுங்கிற ஒரு விசாரத்தை கட்டிட்டு அடுத்ததுல செல்ஃபட்டன் சொன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தியானம் வழியடக்க நடத்தால் அது யோகம் இல்லை. கடைசி இதுல பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்தில் ஒரே பாதி வரையில் எடுத்துக்கிட்டார். பக்தி மார்க்கம் ஒரு இடத்துல ஒப்புவித்த உள்ளம் அதான் பக்தி. அப்புறம் அதனுடைய அந்த அதீத பிரஜை நிலையை பத்தி எல்லாத்தையும் இன்புருவாகும் ஒன்றை பார்த்து எல்லாத்தையும் முன்சுரூபமாக பார்த்து அப்படிங்கிறதெல்லாம் வந்து சகஜ ஸ்திதியை கட்டிடு. அதனால பக்தி விசாரம் பக்தின்னா இந்த 2 இதுன்னு சொல்லி இதை நம்ம விசாரம் யோகம் பக்திங்கிறவங்க அது மாதிரி விசாரம் யோகம் பக்தி கர்மா வேற சொல்லியிருக்குங்க. இப்படி சில பேர் எத்தனை வேணாலும் பிரச்சனை இருக்க ஏதாவது ஒண்ணு செய்து பார்க்கட்டும். அதான் எல்லாமே 100 ரூபாய் கட்ட அன்பு செய்ய வந்தோம். எல்லாருக்கும் வாரி வாரி பள்ளிக்கூடம் கட்டி ஆஸ்பத்திரி வைக்கிறதுன்னு அர்த்தம். அதான் அன்பு செய்யறதான். அல்லது வெள்ளம் பஞ்சரி வர வந்துருச்சுன்னா பொட்டலை கட்டிட்டு போக முடியாது. இதை செஞ்சுட்டாங்க உடனே மோட்டம் கொடுத்துறேன்னு சொல்லிருக்காரு. எந்த ரெக்கார்டில் சொல்லியிருக்காரு அதை வந்து கர்மம். அது கர்மம் வச்சுட்டாங்க. எல்லாவற்றையும் 100 ரூபாய் கண்டு அது கர்ம யோகம். எப்படி பார்ப்பான் எல்லாத்தையும் 100 ரூபாய் எப்படி பார்க்க முடியும்? தன்னையே இன்னொருன்னு தெரியாதவன் இப்ப இதை போய் நான் கடவுளை பாக்குறேன்னா எப்படி பாக்குறது? கடவுள்னால இன்னும் தெரியணும். இப்ப இது சிங்கமா பாருங்கன்னு சொன்னா நீங்க பாக்கலாம். எப்படி இது வந்து வாலு, இது பிடரிமை, இது தலை அப்படியா? ஏன்னா சிங்கம் உங்களுக்கு முன்னாள் தெரியும். கடவுளா பாக்குறேன்னா கடவுள் முன்னாள் தெரிஞ்சாலும் நீங்க எல்லாத்தையும் கடவுளா பாக்குறது ஒண்ணும் தெரியாது. நமக்கு கடவுள்னா என்னன்னு தெரியாது. எதுக்கு இந்த மாதிரியான செப்பக்கட்டு மீனிங்? இந்த செப்பக்கட்டு மீனிங் தான் இப்ப இருக்கிற பப்ளிகேஷன் இதுதான் ஸ்ரீ வஞ்சகத்துக்கு